வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது உணர்வுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிறதுக்கு நம்மளோட அறிவுத்திறன் எங்கனம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு சிறு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த குழந்தையோட கண்டியூசிவ் அட்மாஸ்பியரில் அதை படிக்கிறதுக்கு முதல்ல தயார் பண்ணலாம். இதற்கு நம்ம பொறுமை தான் முக்கியம். தட் இஸ் பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து விடாது செய்யணும். ஒரு வேலையை நல்லா படிக்க தெரியணும், சரளமாக ஒருத்தருக்கு படிக்க வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அங்கே தொடர்ந்து படிக்கிறதுக்கு தொடர்ந்து அந்த வேலையை செய்திருக்கணும். ஒரு ஃப்ளூயன்சி வரணும், ரீடிங் ஃப்ளூயன்சி வரணும், ரைட்டிங் ஃப்ளூயன்சி வரணும். 2 ரொம்ப முக்கியம். ரைட்டிங் ஃப்ளூயன்சின்னு சொன்னால் அது எப்படியெல்லாம் வரும்? நிறைய எழுதி பழகினாதான் ஃப்ளூயன்சி வரும். சில சமயத்தில் நல்லா எழுதுறதுக்கு செய்திகள் தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்போ நிறைய படிச்சுட்டு செய்தியை சேகரித்து வச்சுட்டா தான் எழுத துவங்கினா எழுத முடியும். அது கூட சில பிள்ளைங்க இருப்பாங்க, வேகமாக எழுத முடியாது அவங்களால, ஆனால் அவங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதுவும் என்ன பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 20 நிமிஷத்தில் இவ்வளோ வார்த்தைகள் எழுதணும், இத்தனை செய்தியை பகிர்ந்துக்கணும்னு சொன்னால் அதற்கேற்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தயார் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். அப்போது இந்த விஷயங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் யூ லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், யூ லேர்ன் த்ரூ அப்சர்வேஷன், யூ லேர்ன் த்ரூ இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதாவது எப்போவுமே சொன்னோம், பிள்ளைங்க அவங்கள அடித்து பழகிறது, அவங்கள என்ன தப்பாக சொல்லி பார்க்குறது, அப்படியெல்லாம் அவங்கள என்ன கோயர்சிங் கிடையாது. எங்கேயுமே குழந்தைய தவறாக சொல்லிவிட்டு அதை படிக்க வைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதோடு கூட பண்பாக பழகினா அந்த விஷயங்கள் அதுக்கு சிறப்பான அளவில் மனசில் பதியும். எப்போவுமே கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். ரிஹர்சல் இல்லாமல் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு மாதிரி சொல்லி இப்போ ஒரு பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு போல செய்ய போகிறோம் அப்படின்னா அத்தகைய மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வயசு இல்லை. ஆனால் இது எல்லாமே முதல் 10 வயது வரைக்கும் அந்த பிள்ளைங்களை எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் நன்றாக எழுதுவதற்கும் சிறப்பாக எழுதிருக்கணும். யூ பர்ஃபார்ம் லைக் திஸ், அவ்வளோதான். அதில் எந்த அவுட்கம்மும் நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் அவுட்கம் வரும்னு சொன்னால் அதற்கு எஃபர்ட் தொடர்ந்து போடணும். நிறைய ஒரு பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியில் இருக்கிற பாடத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் வரும். ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஆன்சரிங் த கொஸ்டின், ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ரைட்டிங் தி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னால் அசைன்மெண்ட் கம்ப்ளீஷன் மட்டுமே பாடங்களை சிறப்பாக படிப்பதற்கு மனம் என்ன பண்ணாது, அதில் பதிச்சுக்காது. ஏன்னு சொன்னால் எழுத ஆரம்பிச்சிட்டா பிள்ளைங்களோட வேகம் இருக்கே அது கொஞ்சம் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிட்டா நிறைய நேரம் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் படிக்கிறது எதுவுமே மனசில் பதியாது. அதை காட்டிலும் சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா இது எல்லாமே என்ன செய்யலாம்? அவங்களோட குழந்தைகளோட உணர்வுகள். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் எப்படி குணங்களை கட்டுப்படுத்திக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது, எழுதாமல் இருக்கிறது, அப்படி அதை பற்றி பேசலை. அது எப்படி நம்ம பேசுகிறோம்? குழந்தைகளோட சிறு பிள்ளைங்களோட சில்ட்ரன்ஸ் எபிலிட்டி டு ரீட் வெல், அது அவங்களோட அறிவாற்றலுக்கு தகுந்த மாதிரி. அப்போ என்ன இருக்கும்? 10 வயசில் எவ்வளோ அறிவாற்றல் இருக்கும்? நிறைய விஷயங்கள அது சொல்லுமா இருக்கும். அது கூட என்ன காரணம்? எல்லாரும் இந்த ரீல்ஸ் பார்க்குறதுங்கல்ல, அதில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நாளும் படிக்க வேண்டிய பாடம், அதாவது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்களே அந்த பாடத்தை மாதிரி என்ன வேகமாக சொல்ல முடியாது. ஆனால் அதில் நம்ம கூட ஒரு ஐடியா பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற பாடத்தை என்ன படிக்கணுமோ அதை ஒரு ரெக்கார்டு பண்ணி அவங்களோட மொபைலில் கொடுத்து இதை கேளு தங்கம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ஆஃப் குட் யூஸ். அது என்ன பண்ணும்? பிள்ளைங்களுக்கு நல்ல விதத்தில் அது மனசில் பதிச்சுக்க முடியும். இதில் 2 பாயிண்டில் நம்ம அதை முயற்சி செய்து பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கு எது பிடிக்கும்? இங்கிலீஷ் நல்லா பிடிக்குமா? அந்த இங்கிலீஷில் ஒரு பாடத்தை எடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு இது பார் இதில் என்னவோ சொல்லியிருக்கு பார் அப்படின்னு நம்ம காட்டி தரலாம். ஏன்னா ஃப்ளூயன்சி ஆஃப் ரீடிங் வந்த பிறகு தான் ஸ்டடியிங் ஹேபிட்ஸில் ஒரு இன்வால்மெண்ட் வரும். த மோர் யூ ரீடு யூ பிகம் ஏ ஒரேஷியஸ் ரீடர் அப்படி ஆகும். ஒரேஷியஸ் ரீடர் என்ன சொன்னால் தான் ஒக்காபுலரி நிறைய அளவுக்கு வளரும். ஒக்காபுலரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ணோம்? வார்த்தைகளோட அணிவகுப்பு இருக்கே அது தொடர்ந்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சிறப்பாக படிக்க வேண்டும். வாயை திறந்து வார்த்தைகளை
உச்சரித்து படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியணும். இதுக்கு என்ன வேணும்? எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இங்கே எதுக்கு சொன்னோம்? எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே எதுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைங்களை படிக்கணுன்ற ஒரு முயற்சியில் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களோட குணாதிசயங்களில் எந்த குறைபாடு, கோவப்படுறதோ, இல்லாட்டி போனால் அழுதுகிட்டு வரதோ, இல்லாட்டி போனால் படிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லைன்னு என்ன புக்ஸ் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு தான் வந்துட்டு தனியாக தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது, இல்லைன்னா ஒரு கார்னரில் போய் உட்காந்துக்கிறது, அதுபோல் மூட் அவுட் ஆக்கின பிறகு குணத்தை குறைச்சிக்கிட்ட பிறகு படிப்பில் உட்காந்துக்கிட்டா அந்த குணத்தை குறைச்சிட்டோமே, மூட் அவுட் ஆச்சு, அது நார்மாலிட்டிக்கு வரத்துக்கு இன்னொரு அரை மணி ஆயிரும். நான் அரை மணி நேரம் உட்காந்துருக்கிறேன் பாரு அப்படின்னு தான் கணக்கு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்காது, ஒரு சின்ன ஒரு அயோட்டா அளவு கூட அவங்களால படிச்சிருக்க முடியாது. அதனால் குழந்தைகளை மகிழ்ச்சியாகவும் என்ன மன நிறைவோடும் உட்காந்து இருக்கும்போது பாடங்களை படிக்க துவங்கினா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே என்ன ஆயிரும், அந்த மூடு வந்து நார்மாலிட்டி வரும். உடனே தொடர்ந்து ஒரு அரை மணி படிக்கிறது ரொம்ப சுலபமான ஆகிடும். நான் இன்றைய காலகட்டத்தில் ½ an hour ஜஸ்ட் 30 minutes ஆஃப் ரீடிங் இருக்கே, அது நிச்சயமாக இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இட் இஸ் இன்சஃபிஷியன்ட். ஸோ த சைல்ட் ஹேவ் டு ரீட் எக்ஸ்ட்ரா டைம். ஆனால் முதல்ல டு பிகின் வித் 30 minutes படிச்சுக்கிறது, அப்புறம் நடுவில் எழுந்து போய் சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கிற மாதிரி அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அடுத்தது 2 பாடம் தான் படிக்கிறது, அந்த 2 நோட்டை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பேக்கில் எடுத்துறது, அப்படி செய்துட்டு அந்த 30 minutes கேப்பில் மறுபடியும் உட்காந்து இன்னும் ஒரு 25 minutes அப்படி படிக்கிறது. அதுபோல் பிட்ஸ் அண்ட் பீசஸாக படிச்சு விட்டு கூட மனசில் நம்ம அதை ஏற்றுக்க முடியும். அதை விட்டு தொடர்ந்து படிக்கணும், சொல்லணும், எழுதணும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் அந்த ரொட்டேஷன் ஆஃப் ரீடிங் இருக்கே, அது வந்து ஒரு 12 வகுப்புக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது இருக்கிறது வந்து சாத்தியமே இல்லை. ஏதோ 1 or 2 children மே லைக்லி டு ரீட் லைக் தட். இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர். அது என்ன வராது, பர்சன்டேஜே ஒர்க் அவுட் ஆகாது. நார்மல் கருவுக்குள்ளே இருக்கிற பசங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை மணி படிப்பாங்க, அரை மணி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க, மறுபடியும் ஒரு 20-30 நிமிஷம் படிப்பாங்க, அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டா, இப்போ மண்டே அன்றைக்கி ஸ்கூல் போனோன்னு வைங்க, ஒரு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே நிறைய ஹோம்ஒர்க்கை முடிச்சு விடலாம். இட் இஸ் வெரி மச் பாசிபிள். அப்போ செய்துட்டோம்னு சொன்னால் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட், கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டோம், பாக்கி ஒரு நாள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக லீவ் இருக்குது அப்படின்னா, அப்போ கேஷுவலாக ஒரு பர்டன் இல்லாமல் படித்தா அப்போவும் நிறைய பாடங்களை சிறப்பாக நம்மளால் படிக்க முடியும். அதனால் பிள்ளைங்களோட எமோஷன் அப்படின்னு சொன்னால் அது எப்பொழுதும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொழுது படித்தால் சிறப்பாக நம்மளோட அறிவாற்றலை அது பெருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.